வீசப்போவது திமுக அலையா திமுக எதிர்ப்பு அலையா அப்படிங்கிறது தலைப்பு. அருமை சகோதரர் லயோலா மணி திமுகவின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்து சென்றிருக்கிறார். அவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவான வாதங்களை அடுக்கியிருக்கிறார். என்னை விட அவருக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அன்பு சகோதரர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள் எது என்று. 22ஆம் தேதி ஜூன் மாதம் 1974ஆம் ஆண்டு. சரியா? சரி, அப்போதான் அவர் பிறந்தார். பிப்ரவரி 1ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எனில் அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா? 1.5 வயசு. சகோதரர் விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளை எல்லாம் மிரட்டி பார்த்த இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சி விட போகிறார். ஒன்னும் நடக்க போறதில்லை. இன்றைக்கு விஜயனுடைய வயது 50. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயதே 75. ஸ்டாலின் அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அனுபவமே அரை நூற்றாண்டுகளுக்கு மேல். அதனால் அப்புறம் அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், 2021 திமுக எதிர்ப்பலை வீசுகிறது அப்படின்னு சகோதரர் சொன்னார். அவருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏதோ சண்டேன்னு நினைக்கிறேன். கட்சியில் நிறைய பூசல் கோஷ்டி போசல் இருக்கு. இவர் யாரு? இவர் ஏன் ஆதவ அர்ஜுனாவுக்கு கடுமையா இப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தான் பொதுக்குழுவில் ஆதவ அர்ஜுனா சொன்னார், 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு வண்ணம் போட்ட சைக்கிளில் போய் எங்கள் தலைவர் திமுகவிற்கு ஆதரவாக மறைமுகமாக வாக்குகள் சேகரித்தாரே என்று ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. லயோலா மணி என்ன சொல்றாருன்னா, இல்ல 2021 திமுக எதிர்ப்பலை இருக்கிறது. 2021 திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் ஏங்க சைக்கிள்ல போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டார்? இல்லையா? இது இந்த பக்கத்து இடியாப்போம். நீங்க போன வாட்டி அந்த பக்கத்துல வந்துச்சுல. நியூட்டனின் 3ஆம் விதி, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அதான் இது. அப்புறம் இட்லி கடையை விட இடியாப்ப கடை பிசினஸ் நல்லா ஓடுது போல இருக்கு. சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அருமையான கேள்வி. 2000 நீங்க தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறதே, நீங்க இப்ப மட்டுமா வெற்றி? நீங்க ஆன்டி இன்கம்பன்சி சொல்றீங்க. 2024 அவர்கள் தானே வென்றார்கள் என்று சொன்ன போது லயோலா மணிக்கு மறந்துடுச்சு. அவர் தலைவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாருன்னு மறந்துடுச்சு நினைக்கிறேன். நாங்க இப்பதான் வந்திருக்கோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு பணியோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரரே, 2024 ஏன் போட்டியிடல? அப்பதான் கட்சி ஆரம்பிச்சீங்களே. திமுக எதிர்ப்பலை வீசுகிறது என்பது உண்மை என்றால் 2024 தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வென்றிருக்கலாமே. இல்ல. உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சே, இல்ல. இடைத்தேர்தல் வந்துச்சே, போட்டியிடல. நாங்க அமெரிக்கா மாப்பிள்ள கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டா அப்படிங்கிற மாதிரி பேசினா என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கட்டும். இதற்கு போனாரா முதல்வர், அதற்கு போனாரா, அவரை காணவில்லை அப்படின்னீங்க. கண்ணு முன்னாடி 41 பேர் இறந்து போன போது பேசலாம், எல்லாத்தையும் பேசலாம். இப்ப நம்ம சாதனைக்கு வந்துருவோம். என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். கேரளால இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்தாங்க. ஆமா, கூட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரகசியமா பனையூருக்கு பக்கத்துல ஒரு பங்களாவை பிடிச்சி திமுக என்ன பண்ணுச்சுன்னா ஒரு யாகம்லாம் வளர்த்துச்சு, மந்திரம் போட்டுச்சு. அந்த மந்திரத்தோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம், 2வது மாநிலம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்கள் மறைமுக கூட்டு வைத்திருக்கிறீர்களே, அந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறது இந்தியாவில் பொருளாதாரத்தில் 2வது இடம் இன்றைக்கு தமிழ்நாடு. எப்படி வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உழைப்பால் வந்தது. மந்திரவாதி மாயம் போட்டு வரல. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மைனஸ்ல இருந்துச்சு இந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி, மைனஸ்ல இருந்துச்சு இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் 11.19 விழுக்காடுகள் என்று சொன்னால் கொஞ்சம் அரசியல் தெரியணும். அது அரசியல் தெரிஞ்சாதான் அது புரியும். அப்புறம் சொன்னாரு, நீங்க ஆணையம் நியமித்திருக்கிறீர்களே,
அப்படின்னு. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணையம் எதற்கு? சட்டம் அல்லவா இயற்றி இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், அரசியல் கொஞ்சம் தெரியணும்னு. அந்த ஆணையம் பரிந்துரைகளை கொடுக்கும். அந்த பரிந்துரைகளின்படி அந்த ஆணவ படுகொலைகளுக்கான சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்ததை பேப்பர்லயாவது படிச்சுட்டு வரணும். ஒரு சட்டம் இயற்றுவதற்கு என்று என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்றதே தெரியாம நாம இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, கம்பு சுத்தக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம். இல்ல, அது ஒரு தாமதப்படுத்த முயற்சிங்கிறதா விமர்சனம். இல்ல ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நான் வந்து நான் சொல்லிடுறேன், நான் பதில் சொல்றேன். சமூக நீதியை பற்றி பேசினார்கள். 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பழங்குடியின மக்களுக்கான 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எது சமூக நீதி? என்ன திட்டங்கள்னு கேட்டீங்க. நான் திட்டத்தை அடிக்கிறேன். இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நீங்க யார் நிரூபிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன். திட்டத்தை நான் சொல்றேன். எத்தனை திட்டம்னு முடிஞ்சா எண்ணிக்குங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்கு மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம். எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? பட்டியல் சமூகத்து மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் உயர்கல்வியில். 240 பேருக்கு மேல இந்த ஒரே ஆண்டுல. எப்படி போச்சு? பட்டியல் சமூக மாணவர்கள் 240 பேரை இந்த மாநில அரசு வைத்திருக்கிறது. உயர்வுக்கு படி என்ற திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்துல, இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. எத்தனை பேருடைய குடும்பம் இதனால காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? மக்களை தேடி மருத்துவம், பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள். அஇஅதிமுக ஆட்சி காலத்துல திமுக போட்ட நல்ல திட்டங்களை அப்படியே விட்டு போயிருவாங்க. இந்த மதுரவாயில் பறக்கும் சாலை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்படி அல்ல, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாதியில விட்டாங்க. அதிமுக திட்டம் என்பதால் கிளப்பில் போடவில்லை. மிகச்சிறப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்றைக்கு விமான நிலையத்திற்கு இணையாக திறக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், பெண் ஓதுவார்கள் நியமனம், 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி, தோழி விடுதி, போர் அடிச்சுன்னா எஞ்சி வெளில போயிடு, புதிய அரசு கலை கல்லூரிகள். சாதனைகளை சொல்லும் போது வயிறு எரிஞ்சா அப்படித்தான் இருக்கும். முதல்வர் மலிவு விலை மறந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, ஆட்சிக்கு வந்தவுடனேயே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை, சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள், திருப்போரூர்ல 4375 ஏக்கர்ல புதிய ஏரி, கிண்டி குதிரை பந்தய மைதானத்துல வெள்ள வடிகாலுக்கு 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்கள், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணை அருங்காட்சியகம். இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. தம்பி கேக்குறாரு, என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டும் 57 பேருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நன்றி உணர்ச்சியுள்ள தமிழ் சமூகம். 57 பேர் கடந்த ஓராண்டில் மட்டும் யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகி இருக்கிறார்கள். அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள். அப்படிங்கிறத நாங்க நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு திட்டமும் இங்கே ஒவ்வொருவரையும் சென்று அடைந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி நலவாரியம் உருவாக்கப்பட்ட அவர்கள் கூட இன்றைக்கு உள்ளாட்சி துறைகளில் அவர்கள் பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது நல திட்டங்களின் தேவையை உணர்த்தும் தேர்தல். அந்த அடிப்படையில் நல திட்டங்களின் நாயகனாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெறுவார். திராவிடம் 2.0 மீண்டும் மலரும். அது தமிழ்நாட்டின் தேவை மட்டுமல்ல, இந்தியாவின் தேவை என்பதையும் உறக்க சொல்லி, வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வர்றவரெல்லாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.